அல்லாஹு தஆலாவின் கஅபத்துல்லாஹுவை நேருக்கு நேராக பார்த்துவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷெரீஃபை கண்கூடாக கண்டு களித்துவிட்டு அன்று பிறந்த பாலகனை போல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக ஹாஜிமார்கள் தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ரவுதாவையும் கஅபாவையும் கண்குளிர பார்த்த அந்த கண்களை பார்த்து அவர்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, சில பாக்கியங்களை பெற வேண்டியிருக்கிறது. அது என்ன என்பதை பற்றியும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய புனிதமான அந்த ஜம்சம் நீர் அதை எப்படி பருக வேண்டும், அதனுடைய பாக்கியத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவிலே முழுமையாக நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சிங்கபுர்திய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ராஜை ஆலி மீடியா யூடியூப் சேனல் குடும்ப உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் தங்களுடைய தாயகம் திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. அவர்களிடத்தில் நாம் சென்று என்னென்ன பாக்கியங்களை அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும் என்று எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஹாஜிகள் கஅபத்துல்லாஹுவை, அல்லாஹுவினுடைய கஅபாவை கண்குளிர கண்டு களித்திருக்கிறார்கள். ரவுதா ஷெரீஃப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவில் நின்று நாயகத்திற்கு சலாம் சொல்லியிருக்கிறார்கள். அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக தாயகம் திரும்புகிறார்கள். ஹஜ்ஜினுடைய கூலி என்ன தெரியுமா? ஹஜ்ஜினுடைய கூலி சுவனம்தான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் தாயகம் திரும்புகிறார்கள், நம்முடைய ஊருக்கு திரும்பி வராங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அற்புதமாக சொல்லி தருவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் ஹாஜிகளை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்த்த உடனே நேராக போய் அவங்களிடத்துல சலாம் சொல்லணும். அவருடைய முபாரக்கான கையை பிடிச்சி முசாஃபஹா செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் வீடு திரும்புவதற்கு முன்பதாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி அவர்களிடத்திலே நீங்கள் துவாவுக்காக வேண்ட வேண்டும். அவர்களிடத்திலே துவா செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஹதீஸ் யோசிச்சு பாருங்க. எல்லா பாக்கியங்களும் பெற்று வந்திருக்கிறாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்குது. தன்னுடைய செல்வங்களை செலவழிச்சிட்டு போய் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பாக்கியவான்களை பார்க்கும்போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும்னு துவா செய்யுங்கன்னு சொல்லி துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. வீட்டிற்கு திரும்புவதற்குள்ளாக ஒரு ஷரத்து வச்சிருக்கிறாங்க. ஹாஜிகள்லாம் வண்டியிலேருந்து பயணத்திலேருந்து இறங்கின உடனே பள்ளிவாசலுக்கு வருவாங்க, அங்கே பயான் பேசுவாங்க, முசாஃபஹா செய்வாங்கல்ல, அந்த டயத்தில் நீங்கள் சொல்லணும். வீட்டிற்குள் அவர்கள் செல்வதற்கு முன்பதாக இந்த துவாவை, இந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அந்த ஹாஜிகள் கொண்டு வரக்கூடிய அந்த ஜம்சம் நீர், பாக்கியம் நிறைந்த நீர், அந்த நீரை குடிக்கும் போது நம்ம என்ன நியத்து வைக்கிறோமோ அந்த நியத்து கபுலாகும் என்று ஹதீஸிலே வருகிறது. அந்த நீரை குடிக்கிறதுக்குன்னு சொல்லி சில சுன்னத்தான நடைமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் பேணியவர்களாக அந்த நீரை குடிக்கும் போது நம்ம சில துவாக்களையும் நம்ம ஓதணும். முதலாவது சுன்னத்து கிப்லாவினுடைய திசையை பார்த்தவர்களாக நாம் இருக்கணும். இரண்டாவது சுன்னத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லணும். மூன்றாவது நின்ற நிலையில் இருக்கணும். நாலாவது சுன்னத்து 3 மிடராக கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த 3 மிடர் என்று சொல்லுவார்களே, அந்த 3 மிடராக குடிக்கணும். ஐந்தாவது முடிந்த அளவிற்கு எவ்வளவு கிடைக்கோ வயிறு முட்டை அந்த ஜம்சம் நீரை குடிக்கணுங்க. குடித்ததற்கு பின்னாடி ஒரு அற்புதமான துவா, அந்த துவாவை செய்யணும். நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஹாஜத்து வச்சுக்கணும். எல்லாம் நான் ஹஜ்ஜு செய்யணும்னு நியத்து வைங்க, அல்லது என்னுடைய வியாபாரம் பரக்கத்தாகணும்னு நியத்து வைங்க. இதற்கு பின்னால் நான் செய்யக்கூடிய எல்லா துவாக்களும் கபுலாகணும்னு நியத்து வைங்க. என்னவெல்லாம் நீங்கள் நியத்து வச்சு குடிக்கிறீங்களோ அந்த நியத்து கபுலாகும் என்று வருகிறது. நம்ம ஓதக்கூடிய துவாக்கள்லேயே சிறந்த துவா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வரிசுகன் வாசிஆ வஷிஃபாஅம் மின் குல்லி தா. அற்புதமான துவா. இந்த துவாவை சொல்லி நீங்கள் ஜம்சம் மாற்ற குடிங்க. இன்னும் என்னெல்லாம் தேவை இருக்குதோ எல்லா தேவையும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியை தா. வரிசுகன் வாசிஆ, விசாலமான ரிசுக்கை தா. வஷிஃபாஅம் மின் குல்லி தா, எல்லா நோயிலிருந்தும் யா அல்லாஹ் எனக்கு நீ ஷிஃபாவை தா. அற்புதமான துவா. இந்த துவாவையும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த ஜம்சம் நீரை குடிச்சிட்டு இந்த துவா ஓதுங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே நியத்து வைங்க, அல்லாஹ் நான் ஹஜ்ஜு செய்யணும், ஹஜ்ஜு செஞ்சே ஆகணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே அடம் பிடித்து நீங்கள் நியத்து வையுங்கள். அல்லாஹ் உங்களை இழுத்து செல்லுவான், அல்லாஹ் உங்களை கூட்டு செல்லுவான். நீங்கள் நியத்து வைத்தால் அதற்குண்டான கூலி உண்டு. அல்லாஹ் நான் ஹஜ்ஜு செய்யணும்னு நியத்து வைக்கிறேன், என்னை எப்படியாச்சும் கூட்டுட்டு போன்னு சொல்லி நியத்து வைங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ, விரும்புகிறார்களோ, ஆசைப்படுகிறார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.